مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم نوّر إله السماء قلب الغريب كما نورت قلب إمام من ناس غزالي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஆலிம் பெருமக்களே, ஆசிரியர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அருளால் பாடம் 47 உங்களுடைய சேனலான ஹக்காட் யூடியூப் சேனலில் நீங்கள் காண இருப்பது இன்று, அதாவது கடந்த 46வது பாடத்தில் எந்த எழுத்துக்களை ஆர்ட்டுக்குன்னு உள்ள பேனா வச்சு கேலிகிராஃபி பேனா வச்சு எந்த எழுத்துக்களை நான் எழுதினேனோ அதே எழுத்துக்களை சாதாரண பேனா வச்சு, சாதாரணமான உள்ள பேனா இருக்குல்ல, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அந்த பேனா, அந்த சாதா பெண்ணில் நான் என்ன செஞ்சுருக்கேன், இன்னும் அதே பாடம் 46வது பாடத்தில் உள்ள அதே எழுத்துக்களை ஆரம்பம், நடு, கடைசி தனியாக வருகின்ற பொழுது அதனுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பாடத்துலேயும் அதே தான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த எழுத்துக்களையே சாதாரணமான பேனாவில், எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய பேனாவில் எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் அந்த பேனாவில் நான் என்ன செஞ்சுருக்கேன், எழுதியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஏன்னா சாதாரணமான பேனாவை பிடிச்சி நீங்கள் அந்த எழுத்துக்களை நான் எங்கே தொடங்குறேன் எங்கே முடிக்கிறேங்கிறத கவனமாக எழுதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த பே, அதாவது ஒரு எழுத்துல தான் பே, தே, சே, அப்புறம் ஏ, இந்த மூணுமே அந்த எழுத்துக்குள்ளே வந்துடும். அடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றையும் தனியாக மேலே சொன்ன மாதிரி தான். பே தோ, பா தோ, பத்து. சரியா? 3 தடவை நீங்கள் எழுதி பார்க்கணுங்கிறதுக்காண்டி அது பத். சரியா? பிர்ருன், இது ஒரு மாடல். பிர்ருன், ரேயை கொஞ்சம் நீட்டி விட்றது. பிர்ருன், இதுவும் பிர்ருன். சரியா? பரக்கத்துன், சாரி பரக்கத்துன். ரே மாடல், ஒரு மாடல் தெரியுதா? அது தேயாவும் படிக்கலாம், தரிக்கத்துன்னு. அதனால தான் மேலே 2 புள்ளி வச்சுருக்கேன். சரியா? பரக்கத்துன், இது ஒரு மாடல். இது 3வது மாடல். கொஞ்சம் நீட்டி விட்றேன். அப்போ ஒரே அமைப்பில் உள்ள எழுத்துக்கள் தான் இது எல்லாமே. பஹ்ருன் கொஞ்சம் சின்னதாக, ஹே வந்து கொஞ்சம் சின்னதாக. என்ன, இதுவும் பஹ்ருன் தான். பாருங்கள், கொம்பு வடிவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா, கூம்பு மாதிரி அது கொண்டு வர்றது. இது ஹே, பே வந்து ஹேயோடு சேர்ந்து வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி மாடல் வரும். ஹே, ஜீமு, ஹே இதோடு வரும்பொழுது பஹ்ருன். பஹ்ருன், பஹுன், பே ஆரம்பத்தில் வருது. இது எல்லாமே பஹுன், பஹுன். சொன்னா இல்லையா, பேயா இருந்தாலும், தேயா இருந்தாலும், ஏயா இருந்தாலும், சேயா இருந்தாலும் இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் கொண்டு வரலாம். ஹேயோடு சேர்த்து எழுதும்போது, ஹே, ஜீமு, ஹே இந்த 3ஓடு எழுதும் பொழுது. சரியா? பாரு, நூனும் இந்த மாதிரி எழுதுவாங்க. இந்த பஹுன் எழுதியிருக்கமா இல்லையா, அதே மாதிரி நூனும் எழுதுவாங்க. நடுவில் வர்றதுக்கு உதாரணம் இது. என்ன, பே வந்து நடுவில் வர்றதுக்கு உதாரணம். லபனுன்,
இதுவும் நடுவில் வரதுக்கு உதாரணம். ஜபல், ஹபலுன், ஹபுலுன், ஜபலுன். ஜபலுன். ஹேய்க்கு இதுதான், ஜீமுக்கு இதுதான், ஹாவுக்கு இதுதான். ஓகே, எழுதி பாருங்கள், பார்க்க தான் வரும். ஹப்பத்துன் பாருங்கள், பே நடுவில் வந்திருக்குது. ஹப்பத் நடுவில் வந்து பேய்க்கு தான் நம்ம மற்ற எழுத்து விடுங்க. பே நடுவில் வரும்போது உள்ள உதாரணம். ஹபருன், பே நடுவில் வருதா? சரியா? ஹபருன். இப்போ 2 இது முடிச்சிருக்கோம். பே ஆரம்பத்தில் வர்றதுக்கும், அதாவது 3 எழுத்து, பே, தே, சே, ஏ. சரியா? ஏ 4 எழுத்து வருது. சில சமயங்களில் ஏன்னா நூனும் ஆரம்பத்தில் வரும்போது இந்த மாதிரி வரும், சேர்த்து ஆரம்ப எழுத்தோடு சேர்ந்து வரும் பொழுது. சரியா? அதேமாதிரி இடையில் வரும்போது இந்த அமைப்பில் வரும். இந்தா பரக்கத்துன். பஹருன் ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இது கூம்பு. சரியா? அந்த ரே வந்து வளைஞ்சி வர்றதுக்கு ஒரு அமைப்பு. இதுதான் கூம்புக்கு உதாரணம். ஹே, ஜீமு, ஹே இந்த 3 இந்த மாதிரி எழுதலாம். ஆமாம், பே வந்து நடுவில் வர்றதுக்கு உதாரணம். ஓகே ஓகே, நடுவில் என்ன அதாவது எது சாதா பேனால் எழுதுறதுனால அதை திரும்ப நான் ரொம்ப டீட்டெயிலாக அதை சொல்ல முடியலை, ஏற்கனவே மேலே சொல்லியிருக்கேன். அதனால் ஓகேயா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன்.